ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, பஞ்சமி இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது. நேற்று போட்ட வீடியோலேயே பஞ்சமி எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது, அந்த டைமிங்ஸ் எல்லாமே, நேற்று சொல்ல வேண்டிய அந்த முக்கியமான விஷயம் எல்லாமே அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவில் சில டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அந்த இடத்துல சொல்லிவிட்டு அந்த முக்கியமான விஷயத்துக்குள்ளே போயிடுறேன். அதாவது மகாமேரு ஸ்ரீசக்கரம் இருந்தால் வச்சு வழிபாடு பண்ணுங்க, அந்த மந்திரம் சொல்லி அது பவர்ஃபுல்லாக சித்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதில் சில பேர்த்துக்கு டவுட் இருந்துச்சு. ஸ்ரீசக்கரம் அந்த மகாமேருங்கிறது இருந்தால் வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வராகியோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் வச்சு பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக தீபம் வச்சு கூட நீங்கள் அவங்கள நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் அந்த மந்திரம் சித்தி ஆகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் குங்கும அர்ச்சனை பண்ணி தான் அதை சித்தி அடைய வைக்க முடியும். அதுதான் ப்ரொசீஜர் அதில். சரிங்களா? அதனால தான் கண்டிப்பாக அந்த மந்திரத்தை அத்தனை வாட்டி சொல்லணுங்கிறது. அது ஒரு வாட்டி அந்த மந்திரத்தை நீங்கள் 1008 முறை சொல்லி அதை சித்தி அடைஞ்சிருச்சுனாலே அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணாலே போதும். அதுக்கெல்லாம் நீங்கள் குங்கும அர்ச்சனை பண்ண வேண்டியதில்லை. ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அப்படி. சரிங்களா? மகாமேரு இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. எனக்கு டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதுக்காக வேண்டியது அதை நான் சொன்னேன். இப்போ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் என்னென்னா, இது அதாவது ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்கிறவங்க, கோர்ட்டு கேஸு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ரொம்ப நாளாக பணம் பெரிய பெரிய தொகையெல்லாம் வெளியே சிக்கியிருக்கும். அவங்கக்கிட்டேருந்து திருப்பி வாங்க முடியாமல் பிரச்சனையில் இருக்கிறவங்க, ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம், ஒரு குடும்பத்தில் கல்யாணம் நல்லது கெட்டது நடக்கிறதுக்கு நிறைய பிரச்சனையாகிட்டே இருக்கும். நல்லதே நடக்காது அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற முறை அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். இது சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனை எண்ணி 3 நாளில் சரியாகுமா. 3 நாளில் பவர் காமிக்கும்னா, அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நம்ம அதை செஞ்சிடலாமே. எவ்வளோ கஷ்டப்படுறோம் லைஃப்பில். நம்ம பிரச்சனை சரியாகணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கூட பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மனசுக்கு தோணும். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் எந்த ரிஸ்க்குமே இதுக்கு எடுக்க தேவையில்லை, எந்த ரூல்ஸுமே இதுக்கு இல்லை. சாதாரணமாக நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து இதை நீங்கள் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு முறை தான். ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் நமக்கு அதுக்கு தேவைப்படும். சரிங்களா? அதனால் அது மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி ஓலைச்சுவடிக்கு அப்டேட் போட்டிருக்கேன். இன்றைக்கி விட்டுருங்க. நான் இன்றைக்கி ஏன் போட்டிருக்கேன்னா, இன்றைக்கி விட்டுருங்க, நாளைக்கு நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம். ஓலைச்சுவடிக்கு கேட்குறவங்க கண்டிப்பாக கேட்கலாம். பஞ்சமி பிஸியில் இருப்பாங்க, அதனால் நாளையிலேருந்து நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக ஓலைச்சுவடிக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கேட்டுட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க அவங்க கேட்காமலே மற்றவங்களுக்கும் பெயர்கள் கொடுக்குறக்கு பேமெண்ட்டை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறீங்க. சில நேரம் சப்போஸ் அவங்க எதுவும் வெளியில் இருக்காங்க, இல்லை தான் டிலே ஆகிற மாதிரி சுச்சுவேஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் அமௌண்ட் போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடும். அதனால் என்கிட்ட கேளுங்க, அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டுட்டு நான் ஓகே சொன்னதுக்கப்புறம் அது ஓகே பண்ணுங்கள். சரிங்களா? அது சில பேர் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னும் சில பேர் எமர்ஜென்சியாக எனக்கு உடனே பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. இது உடனே எப்போ வேணாலும் பார்த்து சொல்கிற மாதிரி இது கிடையாது. நம்ம வீடியோ தொடர்ந்து 5 இயர்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். இது வராகமுத்து சித்தரையை அவங்களோட பொண்ணு இல்லை அவங்க பையன் யாரோ ஒருத்தர் தான் பார்ப்பாங்க. அவங்க காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சூரியன் உதயமாக இருக்கும் காலைல 6 மணிக்கு முன்னாடி பார்க்குறதான். அதுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்க. அந்த டைமில் எத்தனை பேர்த்துக்கு பார்க்க முடியுமோ அப்போ பார்க்குற வாக்கு தான் அது கரெக்டாக வருங்கிற ஒரு ஐதீகம். அதனால் அந்த டைமில் மட்டும்தான் அது பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அது பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால் குறைந்த அளவில் மட்டும்தான் பார்த்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம மூலமாக வரது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பர்சனலாக வரும். அதனால் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே பார்த்து சொல்கிறதுங்கிறது அது முடியாது. கண்டிப்பாக ஒரு 2லேருந்து 3 நாள் ஆச்சு டைம் எடுக்கும். கொஞ்சம் அது வெயிட் பண்ணி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு. சரிங்களா? அதான் சரி சொல்லிடலாமே அப்படிங்கிறக்க கேட்டுகிட்டே இருந்தீங்க சில பேர்லாம். எமர்ஜென்சி சுச்சுவேஷன் உடனே கேட்டு சொல்ல முடியுமான்னு சில பேர்லாம் மெசேஜ் கண்டினியூவாக அனுப்புகிறீங்க. அதுக்காக வேண்டியது நான் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. சரிங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் கொடுங்க. சரிங்களா? இப்போ இது நமக்கு செய்கிறதுக்கு சாதாரணமாக நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற சில்வர் செம்பு அல்லது பித்தளை, இல்லைன்னா நீங்கள் மண் பாத்திரம், மண் செம்பு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சில்வர் பாத்திரம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ செம்பு நமக்கு வேணும். இந்த சொம்பை பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக இருந்தால் போதும். நீங்கள் வீட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கெலாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதை ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பித்தளை செம்பு என்ன மெட்டீரியலாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணலாம். சின்ன சொம்பாக இருந்தால் போதும். இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா தண்ணியை நிறச்சி வச்சுக்கோங்க. தண்ணிக்குள்ளே கல்லுப்பு போட்டு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு தண்ணி அந்த பாத்திரம் ஃபுல்லாக நிறச்சி வச்சுக்கணும். சரிங்களா? இதுதான் இந்த களையத்தில் நம்ம வைக்கணும் அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு இதை என்ன பண்ணணுன்னா உங்கள் வீட்டோட பூஜை அறையில் உட்காந்து நீங்கள் பண்ணலாம். வீட்டோட ஹாலில் 4 கார்னர் இருக்கும். அதில் வடக்கு பக்கமாகவோ அல்லது கிழக்கு பக்கமாகவோ பார்த்து கூட இந்த விஷயத்த நீங்கள் செய்யலாம். பீரியட்ஸ் ஆகியிருந்தாலோ அல்லது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் கூட இந்த முறையை நீங்கள் செய்யலாம். தப்பு கிடையாது. இதுக்கு ரூல்ஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மூலையில் நம்ம பண்ணணும்.
தண்ணி வச்சுட்டு தண்ணி நிறச்சி ஊற்றிட்டு அதுக்குள்ளே 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா அரிசி பச்சரிசி இருக்கும் இல்லைங்களா, பச்சரிசி அல்லது சாப்பாட்டு அரிசி ஏதாவது ஒரு வகை அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் வச்சு அதை நிறச்சிக்கோங்க. ஒரு கிண்ணத்துலையோ அல்லது ஒரு தட்டிலையோ இந்த அரிசியை வந்து நிறச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம தீபம் வைக்கணும். தீபம் வந்து தேங்காய் எண்ணெயில் போடணும். சரிங்களா, நார்மல் நல்லெண்ணெய் எல்லாம் வேண்டாம், நெய்யும் வேண்டாம், தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க. ஏன்னா அந்த தேங்காய் எண்ணெய் வந்துட்டு சகல விதமான தோஷத்துக்கு, சகல விதமான நோய்களுக்கு, எல்லா தடைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் உடைச்செறியக்கூடிய சக்தி உள்ளது. எந்த மாதிரி விஷயத்துக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்தணுங்கிற சில ரூல் இருக்குது. இந்த முறைக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. சுற்றிய மாவில் ஒற்றைப்படையில் 5 இல்லை 7 அந்த மாதிரி எண்ணிக்கையில் அந்த கலசா மாதிரி நம்ம சுற்றி வைக்கணும். உங்களுக்கு பிக்சர் வந்து மாடல் பிக் காமிக்கிறேன். ஆக்சுவலி எப்படி எக்ஸாக்டாக உங்களுக்கு அது வைக்கணும் அப்படிங்கிறது மாடல் பிக்கும் நான் காமிக்கிறேன். அதே போல் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களா, எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். சரிங்களா, இந்த மாதிரி வைக்கும்போது அந்த குடும்பத்தில் 7 ஜென்ம கடனாக இருந்தாலும் சரி, 7 ஜென்ம துன்பமாக இருந்தாலும் சரி, 7 நிமிஷத்தில் கூட சரியாகக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. அத்தனை ஒரு பவர் காமிக்கும். 3 நாளில் பிரச்சனை சரியாகுமாமாங்க. அவ்வளோ ஒரு பவர் இருக்குது இந்த விஷயத்த செய்யறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக செய்யுங்க. இது செய்கிற அன்றைக்கி ஒரு மந்திரம் வராகியோடது இருக்குது. அந்த மந்திரத்தை குறைஞ்சது 27 முறையில் ஆரம்பித்து 108 முறை வரைக்கும் எவ்வளோ வாட்டி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அந்த மந்திரத்தையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதையும் வந்து கண்டிப்பாக இதை செய்கிற அன்றைக்கி நீங்கள் அதை செய்யுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை வந்துட்டு 3 வகையாக வந்து பண்ணலாம். பஞ்சமிக்கு மட்டும் நீங்கள் இது பண்ணுறதா இருந்ததுன்னா பஞ்சமி ஒரு தேய்பிரை பஞ்சமியோ அல்லது வளர்பிறை பஞ்சமியோ நீங்கள் பார்த்துட்டு அதை பார்த்து ஃபாலோ பண்ணலாம். இதுதான் அந்த மந்திரம். ஓம் வாம் வாராகி நம. இது சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை பயன்படுத்திக்கோங்க. காரிய சித்திக்கு கொடுக்க மந்திரம் தான் இது. அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பஞ்சமி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னா ஒரு 3 நாள் 5 நாள் 7 நாள்னு டெய்லியும் நீங்கள் இப்படி பண்ணலாம். அப்படி டெய்லி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க அந்த தண்ணியை மாற்றிடணும். டெய்லியும் அன்னன்னைக்கு அந்த தண்ணியை வெளியே ஊற்றிடணும். நீங்கள் ஸ்ட்ரிங்க்லேயோ இல்லை செடியிலையோ ஊற்றிட்டு மறுபடியும் புது தண்ணி வச்சு கல்லுப்பு போட்டு அரிசியையும் வந்துட்டு அன்னன்னைக்கு நீங்கள் மாற்றணும். வாயில்லா ஜீவன்களுக்கு எதாவது போட்டுருங்க, மரத்தடியில் ஏதாவது போட்டுட்டு அதை மாற்றணும். சரிங்களா, இப்படி தான் அதை பண்ணணும். அப்படி டெய்லியும் பண்ண முடியாட்டியும் கூட நீங்கள் உங்கள் நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா, உங்களோட இப்போ உங்களுக்கு ஒரு ராசிக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரம் எப்போல்லாம் வருதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி கூட இந்த வழிபாடு நீங்கள் பண்ணலாம். அப்படி செய்யும் போது எந்த தோஷமாக இருந்தாலும், எந்த தடை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அடிபட்டு போகும். இந்த மாதிரி 3 வகையாக இந்த ட்ரிக்கை நீங்கள் பிரித்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் நான் சொன்னதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கு ரூல்ஸ் கிடையாது. இதுதான் ப்ரொசீஜர். இதை செஞ்சால் நடக்காத விஷயம் கூட 3 நாளில் நடத்தி காமிக்குமா, மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில முறைகள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் நம்மளால் செய்யவே முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு நேரம் காலம்னு சொல்லுவாங்க. நல்ல நேரம் இருந்தால் தான் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் பார்க்க முடியும், பேச முடியும், அதை செய்ய முடியும். எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களுக்கு காரணங்கள் நிறையா இருக்குது. அதனால் ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் அதை மிஸ் பண்ணாமல் பண்ண பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு முறை தான். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.